திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவையின் 20 பாடல்கள் மற்றும் திருப்பள்ளி எழுச்சியின் 10 பாடல்களில் திருவெம்பாவையின் 7 முதல் 12 வரை உள்ள பாடல்களும் விளக்கங்களும். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 7. அன்னே இவையும் சிலவோ பலவமரர், அன்னே இவையும் சிலவோ பலவமரர், உன்னர் கரியான் ஒருவன் இரும் சீரான், உன்னர் கரியான் ஒருவன் இரும் சீரான், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாயன்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய், தென்னாயன்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய், என்னானை என்னரையன் இன்னமுதென்றோலோமுன், என்னானை என்னரையன் இன்னமுதென்றோலோமுன், சொன்னாங்கேள் வெவ்வேறாயின்னும் துயிலுதியோ, சொன்னாங்கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ, வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழாகிடத்தீயாள், வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழாகிடத்தீயாள், என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய், என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். ஆயே, உன் குணங்களில் இவையும் சில போலும். பல தேவர்கள் உன்னற்கு அறியவனும் ஒப்பற்றவனும் பெரும் சிறப்புடையவனுமாகிய இறைவனை பற்றிய சங்கு முதலியவற்றின் ஒலிகள் கேட்க சிவசிவ என்று சொல்லியே வாயை திறப்பாய். தென்னவனே என்று சொல்வதற்கு முன்பே தீயடைப்பட்ட மெழுகுபோல் உருகுவாய். என் பெருந்துணைவன், என் அரசன், இன்னமுதானவன் என்று யாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக புகழ்ந்தோம். நீ கேட்பாயாக. இன்னமும் உறங்குகின்றனையோ? திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல சும்மா படுத்திருக்கின்றாயே, தூக்கத்தின் சிறப்புதான் என்னென்று உரைப்பது. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானை பற்றி எத்தனையோ அடியார்கள் எத்தனையோ பாடல்கள் பாடியிருந்தாலும் ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரங்களையும் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களையும் மட்டுமே மார்கழி மாதத்தின் அதிகாலை பொழுதில் நாம் பாடுகின்றோம். இறைவனின் பெருமைகளுடன் மனிதர்கள் இறைவனின் பெருமையை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் விளக்கியுள்ளார். திருவெம்பாவை பாசுரத்தின் பாடல் 8. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விருப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கமோவாய் திறவாய், வாழி ஈதென்ன உறக்கமோவாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ, ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை,
ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். என்னருமை தோழியே, கோழிகள் எழுந்து கூவ ஆரம்பித்து விட்டன. சேவல்களும் கூவ தயாராகிவிட்டன. கோழியினமே தங்களின் வேலையை செய்ய தயாராகிவிட்டன. அந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? 7 ஸ்வரங்களை வெண்சங்கு உள்ளிட்ட இசைக்கருவிகளில் இசைத்தபடி அடியார் கூட்டம் திருவண்ணாமலை கோவில் நோக்கி போய் கொண்டிருக்கிறதே, அந்த சத்தம் கூட உன்னுடைய காதில் கேட்கவில்லையா? பெண்ணே, இது என்ன தூக்கம்? வாய் திறந்து ஏதாவது பதில் சொல். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 9. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிறனாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை பிறனாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம், உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் புகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் புகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்னவகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், இன்னவகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோரெம்பாவாய், என்ன குறையும் இலோம் ஏலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் புதுமையானவனே, இன்னும் லட்சமாண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணி செய்வோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம். பக்தியிலும் கூட பெண்கள் சுயநலமாக சிந்திக்காதவர்கள் என்பதை மாணிக்கவாசகர் இந்த பாடலில் விளக்கியுள்ளார். ஒரு பெண் பக்தி மார்க்கத்தில் நடக்க துவங்கிவிட்டால் அவளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் பக்தி மார்க்கத்தின் வழியில் செல்ல துவங்கி விடுவார்கள் என்பதை இந்த பாடலின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, இறைவன் இங்கு மட்டும்தான் இருக்கிறார் என குறிப்பிட்டு சொல்ல முடியாத வகையில் அனைத்து இடங்களிலும் அனைத்து உயிர்களிடத்திலும் உள்ளார். அதனால் அனைவரையும் சிவனாக கருதி பணிவுடன் அன்பு செய்ய வேண்டும். சிவனின் பக்தர்களுக்கு செய்யும் தொண்டு சிவபூஜை செய்வதற்கு சமமானதாகும். எங்கும் சிவன், எதிலும் சிவனே நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பணிவுடன் பக்தி செய்தால் இந்த பிறவியில் மட்டுமின்றி எந்த பிறவியிலும் நமக்கு எந்த குறையும் ஏற்படாது. துன்பம் இல்லாத பெரும்பாழ்வை அடைவதற்கு இறைவனின் திருவடிகளை பணிந்து தொண்டு செய்து வாழ்வதே ஒரே வழியாகும் என இந்த பாடலில் விளக்கியுள்ளார் ஸ்ரீ மாணிக்கவாசகர். மக்கள் புதிய விஷயங்களை மட்டுமே அதிகம் விரும்புவார்கள் என தற்போதைய காலத்தை முன்பே உணர்ந்தவராக எந்த காலத்திலும் புதுமைகளுக்கெல்லாம் புதுமையாக விளங்கக்கூடியவர், அனைவரின் மனங்களையும் கவரும் ஆற்றல் மிக்கவர் இறைவன் என்பதை இந்த பாடலில் ஸ்ரீ மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். எந்த காலத்திற்கும் ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பக்தியை வலியுறுத்தி ஸ்ரீ மாணிக்கவாசகர் திருவெம்பாவையை இயற்றியுள்ளார் என்பதற்கு இந்த பாடல் சான்றாக விளங்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் 10. பாதாளம் ஏழினும் கீழ், பாதாளம் ஏழினும் கீழ், சொற்கழிவு பாதமலர்
பாதாளம் ஏதினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் ஓத உளவா ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகாள் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகாள் ஏதவனோர் ஏதவன் பேர் ஆருற்றரையலார் ஏதவனோர் ஏதவன் பேர் ஆருற்றரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். நாம் தொழுது அருள் பெற நினைக்கும் சிவபெருமானின் பாத கமலங்கலமானது 7 பாதாள உலகங்களுக்கும் அப்பால் உள்ளது. நாம் பலவிதமான மலர்கள் சூட்ட நினைக்கும் அவனது தலைமுடியோ வானத்திற்கு அப்பால் வெகு தொலைவில் உள்ளது. அன்னை உமையம்மைக்கு தனது உடலில் சரிபாதியை கொடுத்ததனால் அவன் ஒருவன் அல்ல. வேதங்கள் மட்டுமல்ல, விண்ணோர்களும் மண்ணில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடினாலும் அவனது பெருமையை பாடி முடிக்க முடியாது. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தனக்கு தொண்டு செய்யும் அடியார்களுக்கும் அவன் தோழனைப் போல எளிமையாக விளங்கக்கூடியவன். அவனுடைய பெயர் என்ன, அவனுடைய ஊர் என்ன, யார் அவனுடைய உறவினர்கள், யார் அவனுக்கு வேண்டாதவர்கள் என ஆராய்ந்து கண்டறிய முடியாது. அவனை எந்த பொருள் கொண்டு எப்படிப்பட்ட உயர்ந்த சொற்களை கொண்டு பாடி முடிக்க முடியும் என தெரியவில்லை. எங்கும் நிறைந்த அவனை எவராலும் வார்த்தைகளால் பாடி முடித்துவிட முடியாது. இந்த பாடலில் இறைவனின் பெருமைகளை சொல்லும் ஸ்ரீ மாணிக்கவாசகர் இவனுக்கு குறிப்பிட்டு எந்த பெயரையும் ஊரையும் சொல்லிவிட முடியாது. இடத்திற்கு தகுந்தது போல், குணத்தின் தன்மைக்கு ஏற்றது போல் இறைவனின் பெயர்களும் மாறுபடும். இதுதான் இறைவன் என ஒரு அடையாள வரையறைக்குள் இறைவனை அடக்கிவிட முடியாது. அவன் யாரையும் வேண்டியவர் வேண்டாதவர் என நினைப்பது கிடையாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியாக காட்சி தரக்கூடியவர். அவர்களை வார்த்தைகளில் அடக்கி சொல்லிவிட முடியாத உயர்வை உடையவன் என கூறுகிறார். தனது முதல் பாடலிலேயே சிவனை ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்றார் ஸ்ரீ மாணிக்கவாசகர். உலகிற்கே அம்மையாகவும் அப்பனாகவும் விளங்கும் சிவபெருமானுக்கு தனக்கென்று ஒரு தாய் வேண்டும் என நினைத்து தனது அடியார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரை தனது தாயாக ஏற்று அம்மையே என்று அழைத்தார். அதுபோல சுந்தரமூர்த்தி நாயனாரை தனது நண்பராக ஆக்கி மகிழ்ந்தவர் சிவபெருமான். அவரின் பெருமைகளையே மாணிக்கவாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பதிகம் 11. பொய்யார் தடம் பொய்கை முக்கு முகேர் என்ன மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணறள் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரடல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வாம் சிறுமருங்கோள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளாம் சிறுமருங்குள் மையார் தடங்கன்
மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். எய்யாமல் காப்பாய் எமையலோரெம்பாவாய். எய்யாமல் காப்பாய் எமையலோரெம்பாவாய். ஐயா ஈசனே, எங்கள் நேசத்துக்கு உரிய தேவதேவனே, உம் அடியார்கள் கூடி வண்டுகள் மொய்க்கும் மலர்கள் கொண்ட தடாகத்தில் சப்தம் எழ குதித்து நீரை குடைந்து நீந்தி அந்த நீர் சப்தம் மறையும் விதமாக உன் கடல்களை எண்ணி பாடினோம். தொடர்ந்து இந்த பாவை நோன்பை நாங்கள் நோற்பதை ஈசனே நீங்கள் அறிவீர்கள். சிவந்த தழலான எம் ஈசனே, வெந்நீரு அணிந்த விமலனே, செல்வமே, சிவபெருமானே, குறுகிய இடையும் மையிட்ட விரிந்த விழிகளைக் கொண்ட ஊமையம்மையின் தலைவா, பெருமானே, ஐயனே, நீ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் விளையாட்டில் அவை எந்தவிதமான இன்பங்களை அடையுமோ அப்படி அத்தனை விதமான இன்பங்களை இந்த நோன்பிலேயே நாங்கள் அடைந்து விட்டோம். உள்ளம் கசிந்துருகும் இந்த பேரின்பு நிலையென்றும் எங்களுக்குள் நிலைத்திருக்கச் செய்வாய். அருளுவதில் எங்களை எய்த்து விடாமல் எப்போதும் எம்மை காத்துவா இறைவா. அதற்கு உன்னை எப்போதும் நாங்கள் துதித்திருப்போம். எனவே நம் ஈசனை பாட விரைந்து எழுந்துவா என் பாவையே. விழித்துக் கொண்டே இருக்கும் ஆன்மாதான் இறைவனை உணர முடிகிறது. இந்திரியங்கள் கட்டுப்பாடோடு இயங்க மனமும் கட்டுப்படும். கட்டுப்பாடான மனதால் ஒருமித்து இறைவனை தியானிக்கவும் முடியும். மனம் தியானிக்கும் நிலையில் உடலில் யோக சக்திகள் மேலெழும்பி ஆதார சக்கரங்களை தூண்டிவிட ஆன்மா லயித்து இறைநிலையில் ஆனந்த நிலையை எட்டும். இதுவே பக்தி, இதுவே ஆன்மீக நிலை. உடல் உறக்கம் மட்டுமின்றி உள்ள உறக்கமும் விழித்து நாம் யார், எதற்காக இங்கு வந்தோம், நம்முடைய வேலை இங்கு என்ன, இறுதியில் என்ன நடக்கும் என்ற ஆன்ம விசாரணையை இன்றே தொடங்குவோம். அதுதான் உண்மையான பக்தி. கோயிலுக்கு செல்வதும் வழிபாடு செய்வதும் மட்டுமல்ல பக்தி. சரணாகதி அடைவதும் தன்னைத்தானே உள்முக பயணமாக சென்று அறிந்து கொள்வதுமே பக்தி. விழித்திரு, சரணாகதி கிடைக்கும். சரணாகதி அடை, உன்னை பற்றி அறிய வரும். உன்னை பற்றி அறிந்து கொண்டால் ஈசனை அறிந்து கொள்ளலாம். ஈசனை அறிந்து கொண்டால் சகலமும் வேறு வேறு அல்ல என்று அறிந்து நீயே ஈசத்துவம் அடையலாம். இந்த ஐந்துமே ஆன்மீகம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் மார்கழி மாதத்தில் பாட வேண்டிய திருவெம்பாவையில் தன்னுடைய முதல் 10 பாடல்களில் சிவனை வணங்க வருமாறு தோழியை எழுப்புவதாக பாடியிருந்தார். ஆனால் 11வது பாடலில் தங்களை ஆட்கொண்டு அருளும்படி சிவனிடம் வேண்டினார். தொடர்ந்து வரும் 12ஆம் பாடலில் சிவபெருமான் புரியும் ஐந்தொழில்கள் பற்றி கூறுகிறார். அதோடு பிறவி பிணி பற்றியும் குறிப்பிடுகிறார். பாடல் 12ஐ பார்ப்போம். ஆர்த்த பிறவி துயர் கெடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். ஆர்த்த பிறவி துயர் கெடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தியிருஞ்சுனை நீராடலோரெம்பாவாய். பிறவி பிணியில் துன்பப்படுகின்ற நம்மை காப்பதற்காகவே கையில் நெருப்பை வைத்துக் கொண்டு தில்லை சிதம்பரத்தில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார், ஆடிக்கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அவர் நிற்காமல் கூத்தாடி கொண்டிருந்தாலும் எல்லோ உயிர்களையும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் உள்ளிட்ட 5 விதமான தொழில்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அத்தகைய இறைவனை நாம் அணிந்திருக்கக்கூடிய கைவளையல்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் அசைந்து ஓசை எழுப்பும் வகையில் வாயார பாடி புகழ வேண்டும். பூக்கள் பூத்து குலுங்கும் குளத்தில் குதித்து நீராடி
சிவபெருமானின் பொற்பாதங்களை பணிந்து தொழுவதற்காக எல்லோரும் வாருங்கள். அவருடைய திருநாமத்தை சொல்லி நீராடச் செல்லலாம். இந்த பிறவி என்பது பெரும் துன்பம். நாம் நினைப்பது போல் இன்பம் கிடையாது. மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறோம். இந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமானால் நம்மை பக்திக்குள் நினைத்து இறைவன் கையில் வைத்து கூத்தாடி கொண்டிருக்கும் தீயில் நம்மை எரித்து சாம்பலாக்கி விட வேண்டும். இறைவன் அளிக்கக்கூடிய முக்தி என்பது மட்டுமே இந்த பிறவி துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். அதனால் அனைவரும் இறைவனின் அருளை பெற வேண்டும். படைத்தல், காத்தல் உள்ளிட்ட அனைத்திற்கும் காரணமானவர் சிவபெருமான் மட்டுமே என கூறுகிறார் ஸ்ரீ மாணிக்கவாசகர். இந்த பாடலில் சிவபெருமானின் தொழில்கள், அவரது பெருமைகளை எடுத்து கூறும் மாணிக்கவாசகர் கலைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய தன்மை என்பது பற்றியும் போற்றி குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் சிறிது நேரம் ஆடிவிட்டு பேச வேண்டுமானால் மூச்சு வாங்கும். சிறிது ஓய்வு எடுத்தால் மட்டுமே பேச முடியும். ஆனால் சிவபெருமானோ நிற்காமல் ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார். தன்னுடைய நடனத்தால் உலகையே இயக்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என வியக்கின்றார் ஸ்ரீ மாணிக்கவாசகர். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.